ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம இட்லியை வச்சு சூப்பராக 3 ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 3 இட்லி எடுத்திருக்கேன். இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி உதுத்தும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பொடியாக உதுத்து கிடச்சிடும். உங்களால் எவ்வளோ பொடியாக உதுத்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக உதுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் 3 இட்லி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுவும் நான் நறுக்கிட்டு தான் ஆட் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு. உப்பு ஆல்ரெடி இட்லிலையும் உப்பு இருக்கும், நீங்கள் அதனால் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சிகப்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா பவுடர், சீரகம். நம்ம சீரகம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்கு தான் சீரகம் ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதாவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் கோதுமை மாவு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். 2 பங்கு கோதுமை மாவுனா 1 பங்கு அரிசி மாவு, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதை நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசையும் போது உங்களுக்கு அழகாக ரவுண்டாக கிடச்சிடும். உங்களுக்கு பார்த்திங்களா, நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பவுலில் ஒட்டாமல் வரணும், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தடவிட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப சூப்பராகவும் உருட்ட வரும். நான் இதில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக உருட்டிட்டு இப்படி கையை வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இது நீட்டாக கிடைக்கும். ஒரு ஃபிங்கர் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இட்லி ஃபிங்கர்ஸ் இதை வச்சு நம்ம இப்போ பண்ண போகிறோம். நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃபிங்கர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பால் ஷேப்பில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் நம்ம சேமியாவை வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவு கோதுமை மாவை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேமியா, நம்ம உப்புமா பண்ணுவோம் இல்லையா, அந்த சேமியா தான் இது, அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இட்லி சேமியா பால்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பாலை எடுத்து நீங்கள் நல்லா கோதுமை பேஸ்ட்டில் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம சேமியாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அந்த சேமியா இது ஃபுல்லாக ஒட்டணும். அப்போ தான் உங்களுக்கு பொரிஞ்சு வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இப்போ இந்த மாதிரி எனக்கு தேவையானதை நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உருட்டி எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காயுது. நம்ம எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே பொரிஞ்சு வருது, உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்லா இந்த மாதிரி நுர வரும். ஒரு நிமிஷத்துலேயே அந்த நுர உங்களுக்கு அடங்கிடும். ஆல்ரெடி இட்லிலாம் நமக்கு வெந்தது தான். மசாலா கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகணும், நம்ம மேலே ஆட் பண்ணியிருக்க சேமியா புரியணும், அவ்வளோதான் நமக்கு இதில் வேலையே. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு மேலே சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சேமியா இட்லி சேமியா பால்ஸ் ரெடி. இது ஒரு ஸ்நாக்ஸ் டைப்பு. இப்போ நம்ம அடுத்தது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடுறேன். நம்மளோட ஃபஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெடி. அடுத்த ஸ்நாக்ஸ்க்கு நான் இதே பால்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். புதுசாக எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல, ஒரே இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் வெறுமே நான் இந்த கோதுமை பேஸ்ட்டில் கலந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதை அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. இது ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு சேமியா எப்படி மேலே கிறிஸ்பியாக இருந்து உள்ளே சாஃப்டாக இருந்ததோ, இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஸ்நாக்ஸ்லேருந்து இன்னொரு ஸ்நாக் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் டேஸ்ட்டு. நம்ம ஒரே இதை வச்சு தான் 3 பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு வெந்தாவே போதும், நம்ம எடுத்துடலாம். இதுவுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கிறேன் எல்லாமே. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே கருப்பாயிடும் ரொம்ப. அதனால தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோம்.
இது பார்த்திங்களா சூப்பரான பால்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இது கோதுமை மாவு மட்டுமே யூஸ் பண்ணி துவச்சி எடுத்தது. இது வந்து அடுத்ததாக தேர்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் உதுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி பால்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கோதுமை மாவில் இது பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சேமியா கோட் பண்ணுமோ அந்த மாதிரி இதில் வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் ஃபுல்லாக இது பண்ணுறோம். நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ் போடும்போது அதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேமியா பால் பண்ணதை விட இது வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 3 ஸ்நாக்ஸுமே 3 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும். நம்ம 3 இட்லியை வச்சு 3 சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணுறோம். அதுவும் வேறு வேறு டேஸ்ட்டில் நம்ம பண்ணுறோம். நீங்கள் மசாலாலாம் போட்டு பால்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஒரே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்களாம். நம்ம காலையில் பண்ணுற இட்லி மீதி இருந்தது அப்படின்னா கூட ஈவினிங்கில் வந்து இதை ஒரு ஸ்நாக்ஸாக பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே நமக்கு ரொம்ப சூப்பராக பொரிஞ்சு வந்துடுச்சு பார்த்திங்களா. நீங்கள் எல்லா இதுவுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கார்ன் இட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸை வச்சு பண்ண இட்லி பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. 3 ஸ்நாக்ஸுமே நான் இப்போ வந்து டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 3மே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒன்றுக்கு ஒன்று டேஸ்ட் வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டைம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.